நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் செல்கின்றோம். நல்லது, நல்லது. நமது மதிப்புக்குரிய மீரா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக நமது ராய செல்லப்பா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குவிகம் இலக்கிய அமைப்பில் உள்ள பெரியோர்களே, நண்பர்களே, இன்றைய சிறப்பு பேச்சாளர் நாப்பா மீரா அவர்களே, நாப்பா மீரா அவர்களை நான் சென்ற வருடம் இந்த வருடம் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அந்த நிகழ்ச்சியில் அவருடைய சிறுகதை பரிசு பெற்று அதுக்கு பரிசு வழங்கும் தகுதி எனக்கு கிடைத்தது. அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாப்பா மீரா அவர்கள் வயது 51. வயதை எடுத்தவுடனே கூறிவிட்டார் அவர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். சாரதா வித்யாலயாவில் 10ஆம் வகுப்பு, குண்டூர் சுப்பையா பள்ளியில் 11, 12, வள்ளியம்மாளில் பிஎஸ்சி, அண்ணாமலையில் எம்எஸ்சி, டிஜி வைஷ்ணவாவில் எம்ஃபில், லயோலாவில் பிஹெச்டி முடித்தவர். இப்பொழுது காப்புரிமைகள் தொடர்பான வெளியீடுகள் தொடர்பான புகழ்பெற்ற நிறுவனத்தில் பொருள் நிபுணராக, எஸ்எம்இ நிபுணராக பணிபுரிகின்றார். கணினி துறையில் இருக்கின்றார். இவருடைய பொழுதுபோக்கு பார்வையற்றவர்களுக்காக வாசித்தல் மற்றும் பதிவு செய்தல், ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருநின்றவூரில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு சென்று சாத்தியமான சேவைகளை செய்தல் ஆகியவை. இவர் அண்மையில் எழுத்தாளராக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். சிறுகதைகள், நாவல்கள் எழுதுவதில் ஆர்வம் காட்டுகிறார். அமுதசுரபி இதழில் பொது மற்றும் கோயில் தொடர்பான கட்டுரைகள் மற்றும் சிலரும் புகழ்பெற்ற நபர்களுடன் நேர்காணல்களையும் எழுதியுள்ளார். தீபம் நாபாவின் பொன்மொழி புதையல் என்று பொன்மொழிகளில் இருந்து தொகுத்த சிந்தனைகளை கட்டுரை மற்றும் சிறுகதைகளாக சொந்த வெளியீடுகளாக வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கு பிடித்த உணவு எது என்றால் வெஜிடேரியன் உணவு அனைத்தும் பிடிக்கும் என்று கூறிவிட்டார். பாட ஆசைதான், ஆனால் பாட இயலவில்லை என்கிறார். காட்சி ஊடகங்களில் விசாட் வாயிலாக தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அனுபவம் உண்டு. நாப்பா அவர்களின் புகழ்பெற்ற குறிஞ்சி மலரும் பொன்விலங்கும் தொலைக்காட்சி தொடர்களாக வந்தபோது அதில் நடிக்க முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் இவருக்கு உண்டு என்று தெரிகிறது. நாப்பா அவர்களை பற்றி சொல்லும் போது, பொன்விலங்கு தொடராக வந்த பொழுது அதில் ஒரு கட்டம் கட்டி பொன்மொழி ஒன்றை ஒரு வாரம் வெளியிடுவார்கள். அதை நாங்கள் கல்லூரியில் இருக்கும்போது எங்களுடைய டைரியில் நாட்குறிப்பில் எழுதி வைத்துக் கொண்டிருப்போம். அதை பற்றியே தமிழாசிரியர்கள் விவாதிப்பதும் உண்டு. 2 முக்கியமான பொன்மொழிகளை கூறிவிட்டு இதை தொடரலாம். மனித வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம், அன்பு நிறைந்தவர்களை எந்த இடத்தில் எப்போது எதற்காக சந்திக்கப் போகிறோம் என்பதும், எங்கே எப்போது எதற்காக பிரிய போகிறோம் என்பதும் முன்கூட்டியே தெரியாமல் இருப்பதுதான். அதே போல, ஆள விரும்புகிற அன்பை காட்டிலும் ஆட்படுகிற அன்பு பக்குவமானது. ஆள விரும்புகிற அன்பில் சுயநலமும் அகங்காரமும் உண்டு. ஆட்படுகிற அன்பிலோ தியாகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு மனதிலும் ஒரு சோக கதை உண்டு. அது கதையாக வெளிப்படாத வரை உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய சுவாரஸ்யமான அனுபவம் ஒன்று நஷ்டமாகி விடுகிறது. இந்த பொன்மொழிகளோடு இப்பொழுது இந்த அரங்கத்தை நான் மீரா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்லப்பா சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிறைய பேர் ரொம்ப அருமையாலாம் பேசுகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் என்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் சமுதாய வீதி கதையை பற்றியும் இன்னைக்கு பகிர போகிறேன். என்னுடைய தந்தை பற்றி, அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி, எப்படி ஆரம்பித்தார், இந்த துறையில் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி சில வரிகள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இலக்கியத்தின் மீது ரொம்ப தாகமும் மோகமும் இருந்தது. ஆனால் வறுமையான குடும்ப சூழ்நிலை. அப்படி வறுமையான குடும்ப சூழ்நிலையில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அவருக்கு அவருக்கு கிடைச்ச பைசால ஒரு பேப்பர் வாங்கி கதைகள்லாம் எழுதி அனுப்புவார். அந்த மாதிரியெல்லாம் அப்படிதான் அவருடைய எழுத்துலக பயணம் தொடங்கிட்டு, அதுக்கப்புறம் தன்னோட தனித்துவத்தால் ஒரு ஒரு படியாக முன்னேறி வந்தார். இன்னைக்கு நான்லாமும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு வசதி அவர் கொடுத்த அந்த வசதியான சூழல்ல இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப வறுமையான சூழ்நிலையில தான் அவரோட இதை தொடங்கி அடுத்து நிறைய சாதிச்சிருக்காரு.
நிறைய கதைகள், நிறைய பரிசுகள் பெற்றிருக்கு. நிறைய வெளிநாடுகள் பலவற்றிற்கு போயிருக்காரு. அவருக்கு காமராஜர் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் உண்டு. அப்பா எப்பவுமே வெள்ளை வேஷ்டி, ஜிப்பா இதுதான் போட்டுட்டு இருப்பாரு. வெளிநாடுகள் போர்ச்ச மட்டும் அந்த அந்த நாட்டுக்குரிய அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டுக்குரிய உடைகளை அணியறது வழக்கம். இங்க இருக்கிறச்ச எப்பவுமே வெள்ளை வேஷ்டி, அந்த ஜிப்பா தான். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, அவருக்கு வந்து நாங்க 5 பிள்ளைங்க. எங்க மேலெல்லாம் இல்லாத ஒரு பிரியம் வந்து அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தாரு. சீசர்ன்னு பேரு. அந்த நாய் முதல்ல வந்து அவருக்கு ராஜபாளையம்லேருந்து ஒரு அன்பர் இவரோட எழுத்து மேல ரொம்ப இது பண்ணி இவருக்கு பரிசா குடுத்தாரு. அந்த நாய் ஒரு நாள் உடம்பு முடியாம போய் இறந்து போயிடுச்சு. அந்த நாய் இறந்த அன்னைக்கு வந்து அவர் இருந்த மனநிலைய வந்து இந்த நிமிஷத்துல கண்கொண்டு அன்னைக்கு பார்த்தோம். ஆனா இந்த நிமிஷத்துல அதை வார்த்தையால வந்து சொல்ல முடியல. அந்த நாய் போன அதே நாள்ல அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி பிறந்தது. அதை வாங்கி வளர்த்தாரு. அதுல என்ன ஒரு இதுன்னா 1987ல் அப்பா இறக்கச்ச இறந்த கொஞ்ச ஒரு ஒரு மாசத்துலயே வந்து அந்த நாயும் வந்து சரியா உணவு எதுவும் எடுத்துக்காம இறந்து போயிடுச்சு. ஸோ நாய்கள் நன்றி உள்ளவைங்கிறது வந்து அது மூலமா எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இதுவா வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அப்பா கிட்ட வந்து தனித்துவமா நாங்க பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 2 வேளை குளிக்கிறது. அதிகாலை 4 மணிக்கே எழுந்துருவாரு. அவர் எழுந்து உட்காந்து எழுதுற இடத்துல வந்து 2 ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு தான் அவர் எழுதவே ஆரம்பிப்பார். அந்த அதெல்லாம் வந்து அவரோட வழக்கம். அந்த எழுதி முடிச்சிட்டோன்னா காலையில எழுந்து எழுதி முடிச்சிட்டோன்னா சீசரோட வாக்கிங் போயிடுவார் நாயோட. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து தினசரிகளை படிக்கிறது, இது பண்றது, இதுதான். இந்த மாதிரியா வந்து வாழ்க்கை சூழ்நிலை போயிட்டு இருந்தது. ஒரு நான் சொன்னலே நாங்கள் 5 பிள்ளைகள். மத்தியதர குடும்பம். அப்பா வந்து பெரிய வேலையிலலாம் இல்லை. அவர் எழுதி சம்பாதிச்ச பணத்துல தான் எங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் வந்து ஓடிட்டு இருந்தது. எதுக்கு இதை சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, அந்த சூழ்நிலையில இப்ப நான் இன்னைக்கு வந்து ஏசி அறையில உட்காந்துட்டு உங்களோட அவரை பத்தி பகிர்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவர் இருந்த நாள்ல அந்த ஏசி அந்த வசதியெல்லாம் எதுவும் தனக்குன்னு அவர் வந்து எந்த ஒரு வசதியுமே வந்து செஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுவார்னா டெய்லி வந்து அவர் அந்த படுத்துக்கிற ஹாலில் வந்து எங்களை வந்து தண்ணி தெளித்து நல்லா தொடச்சிருங்க அதை. நல்லா தண்ணி தெளித்து தொடச்சிட்டு அங்கே பாய விரித்து படுத்துப்பார். ஸோ இதுதான் அவரோட ஏசி வந்து அதுதான் அவருக்காக செஞ்சுட்டு அதிகபட்சது எங்களை வந்து அதை துடைக்க சொல்லி இது பண்ணிட்டது தான். எங்களோட அதிக நேரம் செலவழிச்சதில்ல. அப்பானாலே கரெக்டாக சொல்லணும்னா அப்பானாலே எனக்கெல்லாம் வந்து அதிகம் பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ பயம்தான். அம்மாட்ட தான் நாங்கள் அதிகமாக பழகுவோம். ஆனால் அவ்வளோ அதிகமான நேரம் செலவழிக்க முடியாத சூழ்நிலையில கூட வந்து அவருக்கு இந்த அகஸ்தியர் கோவில்னு இங்கே பாண்டி பசாரில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான விஷயம். அந்த கோவிலுக்கு எங்களையும் கூட்டிட்டு போவார். அடுத்து உணவகங்கள்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது சவேரா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற உட்லண்ட்ஸ். ஸோ எங்களையும் அடிக்கடி அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு கொண்டு போய் உணவு அந்த அவருக்கு இருந்த வசதியில் உணவுன்னு பார்த்தா அந்த ஆரோக்கியமான அந்த இடத்துல மட்டும் தான் வாங்கி தருவார். எப்போ கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாலுமே அது மாதிரி அவருக்கு இந்த ப்ரிவ்யூ ஷோக்காக டிக்கெட்ஸ் எல்லாம் வரும். சினிமா நல்ல சினிமாவாக இருந்தால் எங்களையும் கூட்டிட்டு போய் இது பண்ணிடுறாரு. இதுதான் அதிகபட்சம் அவரோட நாங்கள் செலவழித்த நேரங்கள். அதே மாதிரி எனக்கு என்னோட இன்னைக்கு என்னோட வயசு 50க்கு மேல ஆயிடுச்சு. அப்பா இருந்த காலகட்டத்தில் எனக்கு எனக்கு 13 வயசா இருக்கிறச்சே அப்பா போயிட்டார். அவர் இருந்த காலகட்டத்தில் நான் என்ன நினைப்பேன்னா அந்த தமிழ்ல வந்து ரொம்ப ஸ்காலர்ஸா இருக்காங்க இல்லையா, தமிழ்ல பட்டறிவும் ஆர்வமும் கொண்டவர்கள் வந்து அதை தாண்டி மீதி மொழியை மதிக்கவே மாட்டாங்க, மீதி மொழியிலெல்லாம் பேசவே மாட்டாங்க, அப்படிங்கிற மாதிரி அதை படிக்க கூட விரும்ப மாட்டாங்கங்கிற மாதிரியான கணிப்பு தான் அன்னைக்கு வந்து என்கிட்ட இருந்தது. ஆனா என்னோட தந்தை கிட்ட நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நாள் தூங்க போறதுக்கு முன்னாடியே அவர் வச்சுட்டு படிக்கிற ஆங்கில புஸ்தகம்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்தும். பயங்கரமா என்ன சொல்றது, மிரட்சியோட தான் அந்த புத்தகத்தெல்லாம் பார்ப்போம். நிறைய ஆங்கில புத்தகங்கள் வந்து படிப்பாரு. ஸோ அவரை மாதிரியே வந்து அந்த ஆங்கில புத்தகம் படிக்கிறது, ஆங்கில இது பண்ணிக்கிறதுங்கிற இது வந்து என்னுடைய அக்கா பூரணி கிட்டையும், அதே மாதிரி என்னோட அண்ணா திருநாராயணன் அவர்கிட்டயும் வந்து அந்த ஆங்கில புத்தகங்கள் நிறைய படிக்கிறதுங்கிற இது இருந்தது.
ஸோ இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு அது என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ ஏன் வந்து நம்ம மொழியை தாண்டி இன்னொரு மொழியை அறியணும், படிக்கணும், விரும்பணும் அப்படின்னு சொன்னா, அது இன்னொரு மொழியில வந்து எப்படியெல்லாம் படைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம மொழியை வளர்க்கறதுக்கு வந்து அது ஒரு பாலமா இருக்கும். இன்னைக்கு எழுத்துலகில் ம, தடம் பதிக்கணும்னு நுழைஞ்சிருக்கிற எனக்கு இன்னைக்கு அது புரியுது. அன்னைக்கு வந்து என்னோட நினைப்பு அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு அப்பா. சின்ன சின்ன அந்த ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அந்த மாதிரி ஒரு மாதிரியான கதைகள்லாம் என்னுடைய சித்தி பெண் லதா, அவங்க வந்து அப்பாவோட இதில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு வழிகாட்டியா இருக்கிற கமலம் சங்கருங்கிறவங்களும் எங்க அப்பாவோட நாவல்கள்ல தான் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. என்னோட சித்தி பெண் வந்து அப்பாவோட சிறுகதைகள்லாம் எங்கெங்கேருந்து சின்ன சின்ன புஸ்தகத்துல எல்லாம் வந்தது, எல்லா பத்திரிகைகள்ல வந்ததையும் தொகுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 சிறுகதைகளை 4 புத்தகமா போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது இது தவிர வந்து நிறைய நூற்றுக்கணக்கில் வந்து அவர் வந்து சமூக நாவல்கள், சரித்திர நாவல்கள் அப்படின்னு வந்து நிறைய எழுதி தன்னால் இயன்ற அளவுக்கு என்ன சொல்றது, தமிழ் மொழிக்கு வந்து அவரால் இயன்ற பங்களிப்பை வந்து ஆற்றிருக்காரு. முக்கியமா அவரோட படைப்புகள் வந்து நான் வந்து அதிகம் படிச்சது இல்ல. நான் தான் இப்ப வந்து அதாவது என்னுடைய முதல் எழுத்துலக பயணத்தை வந்து எனக்கு முதல்ல இது பண்ணி விட்டது அமுத சுரபி. இந்த திருப்பூர் கிருஷ்ணன் சார் தான் நீங்க எழுதணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டு எழுத வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். இதை எழுதுங்க, இந்த இதை எழுதுங்க அப்படின்னு சின்ன சின்ன கட்டுரைகள், இந்த பேட்டிகள் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அமுத சுரபி மூலமா வந்தது. ஆனா அவர் சொல்லுவார், நீங்க தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணணும் பாரு. ஆனா நான் அதை அந்த பீரியட்ல விடவே விட்டுட்டேன். எப்பெல்லாம் வந்து ஏதாவது தீபாவளி சமயத்துல இது சமயத்துலயே எப்பயாவது அவர் ஏதாவது ஒரு இது கேட்கறாருன்னா அப்ப எழுதுறது போறதுன்னு விட்டுட்டேன். திடீர்னு அப்பாவோட ஒரு என்ன சொல்ற ஒரு 2 3 வருடங்களுக்கு முன்னாடி அவரோட 90 வயசு நிறைஞ்ச போது எனக்கு ஒரு ஆசை, அவரோட கதைகள்ல இருக்கிற பொன்மொழிகள்லாம் தொகுத்து போடணும் அப்படின்ட்டு. அதுதான் தீபம் நாப்பாவின் பொன்மொழி புதையல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இது பண்ணி போட்டேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது. ம். அப்பாவோட படைப்புகள்ல சொல்லணும்னா, இவர் முதல்லயே சார் சொன்னாரு, குறிஞ்சி மலரும் பொன்விலங்கும் 2 கண்கள் மாறி. குறிஞ்சி மலர்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது அந்த பூரணி அரவிந்தன் கேரக்டர் தான். பூரணி அரவிந்தன் கேரக்டரை வச்சு நிறைய பேர் அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல அது பேர் கூட எல்லாம் வச்சிருக்காங்கங்கிறத அவரும் பதிவு செஞ்சிருந்தாரு. அடுத்தது வந்து பொன்விலங்கு. பொன்விலங்கு வந்து நான் நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிற இதுல வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அதாவது ஒரு கல்லூரி அதிபரோட மகள் பாரதி, பேராசிரியராக அந்த கல்லூரியில் இணையற அரவிந்தன், அதே மாதிரி நாட்டிய மாது மோகினி, இவங்க மூவரையும் மையமாக கொண்ட ஒரு முக்கோண காதல் கதை. முக்கோண காதல் கதைன்னு சொல்லிட்டேன் ஒழி, இந்த காதல் கதையோட இறுதியில வந்து யாருமே இணையல. மோகினி தற்கொலை புரிந்து இறந்து போயிடுறாங்க. மோகினி வந்து என்ன சொல்றது, மனைவியாவே இது பண்ணதுனால அவரால் அவர் மாதவிய சாரி மாதவி இல்ல பாரதியை வந்து அவர் தன்னோட மாணவியா மட்டுமே பார்த்ததுனால அரவிந்தன் இவங்க கிட்டயும் வந்து இது பண்ணிக்கல அவங்க. அஹ், அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டதுனால யாருமே இணையாம அந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. இதுல வந்து பேரை தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அரவிந்தன் இல்ல சத்தியமூர்த்தி. அப்படியே குறிஞ்சி மலர் எழுதிட்டு இருந்த இதுல சொல்லிட்டேன். ஸோ இவங்க 3 பேருமே வந்து தனித்தனி இதுவாகிடுறாங்க. அந்த கதையோட முடிவு வந்து ரொம்ப அதிகமா ஒரு கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி காந்திய கொள்கைகளில் வந்து அப்பாவுக்கு நிறைய பற்று உண்டு. மகாத்மாவை தேடி ஆத்மாவின் நிறைய காந்திய கொள்கைகள் சார்ந்த இதெல்லாம் எழுதியிருக்காரு. இதுல வந்து முக்கியமா அந்த பொன்விலங்க தொடர்ந்து வரக்கூடிய அந்த சத்திய வெள்ளம் அப்படிங்கிற ஒரு நாவல். அந்த சத்திய வெள்ளம்ங்கிற நாவல்ல வந்து முழுக்க முழுக்க அந்த காந்திய கொள்கைகளை பத்தி ம, விவரிக்கப்பட்டிருக்கும். அது அந்த இதுல வந்து ஒரு முக்கியமான பாத்திரம் வந்து அங்க அண்ணாச்சி அப்படிங்கிற கேரக்டர். அவர் வந்து என்ன சொல்ற அந்த இதுவும் ஒரு கல்லூரியில நடக்கக்கூடியதுதான். கல்லூரியில வந்து இப்ப நம்ம அந்த கதையோட நாயகன் நாயகின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் கண்ணுக்கினியாள். நாயகன் வந்து கல்லூரி மாணவர் தலைவன், இவங்க வந்து மாணவிகள்
தலைவி. இவங்களை கொண்டு அண்ணாச்சி வந்து அந்த இதெல்லாம் நல்லா அந்த என்னெல்லாம் வந்து அந்த சமூக சிந்தனைகள்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து அதாவது எல்லா துறைகள்லையுமே அவர் தடம் பதிச்சிருக்காரு அவர் கதைகள்லன்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்களோட அவலநிலையை சொல்றது. அதாவது ஒரு பத்திரிகை நடத்துறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அப்பாவே வந்து அவருடைய 23 வருட கடின பயணம் தான் அது. தீபம்ன்ற இலக்கிய இதழை வந்து அவர் நடத்தினாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அந்த இதை விடவே கூடாதுன்னு அவர் நடத்தினார். ஆனால் அவர் நடத்தின மாதிரியான அந்த ஒரு இலக்கிய தரத்தோட, ஏன்னா அன்னைக்கு நாங்கள் எல்லாம் அவர் போன போது நாங்கள் எல்லாமே சின்ன பசங்களாக இருந்ததுனால என்னோட தாயாரால் அதை வந்து தொடர முடியல. அதனால அந்த கடைசியாக அவரோட படம் போட்ட ஒரு இது மட்டும் இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு அதை வந்து ஆன்மீக மலரா கல்கியில் அவங்க எடுத்து நடத்திட்டு வராங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆன்மீக தொகுப்பு தான் அதில் வந்து நிறைய ஆன்மீக இதெல்லாம் வருது. அப்ப என்ன அப்படின்னா அதனால வந்து அவர் ஒரு க இது பத்திரிகை துறைங்கிறது வந்து எவ்வளோ இதுவா இருக்குங்கிறத சொல்ற மாதிரி நெற்றிக்கண்கிற ஒரு கதையை எழுதியிருப்பாரு. நெற்றிக்கண்ல சுகுணன் தான் கதாநாயகன். அவன் தான் அந்த கஷ்டப்பட்டு பத்திரிகை துறையை நடத்துறது. கதாநாயகி துளசி அவங்க வந்து இவரை காதலிச்சிருப்பாங்க. ஆனால் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வரும். இவர் நடத்தக்கூடிய பத்திரிகைக்கு அவங்க எந்த அளவெல்லாம் உதவுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சினிமா துறையை வந்து சினிமா துறையோட அவலங்களையும் சொல்லி சினிமா துறையில நல்லவர்களும் எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தன்னோட நாயகன் நாயகியை வந்து நீலநயனங்கள்ங்கிற கதையில படைச்சிருப்பாரு. நந்தகோபால், கௌரி இதுதான் அதுல முக்கியமான பாத்திரம். கௌரி நடிகையா அறிமுகப்படுத்தப்படக்கூடியவள். நந்தகோபால் வந்து அவர் தான் டைரக்டர். ஸோ கௌரியை வந்து ஒரு நல்ல பாதையில் வந்து எப்படி நந்தகோபால் கொண்டு போறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. பொதுவாக சினிமா துறையில் வந்து நிறைய சொல்கிறோம், நம்ம கருப்பு இதுகள்லாம் நிறைய கேள்விப்படுறோம். அதை தாண்டி வந்து இதில் நல்லா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து துளசி மாடம். இதுவும் ராஜா சார் அண்ணாமலை பரிசு பெற்ற கதை. துளசி மாடத்துல வந்து ஒரு இந்திய மண்ணை சேர்ந்த இளைஞனை மணக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிரெஞ்சு யுவதி கேமைல். ஆனால் நம்ம இந்திய மண்ணை சேர்ந்த இளைஞன் வந்து அந்த பிரெஞ்சு யுவதி கேமையில கமலியா ஆக்கியிருப்பாரு. ஸோ கமலி கதாபாத்திரமா அவங்க கதை முழுக்க வருவாங்க. அவங்கள பத்தி அவளோட அந்த கலாச்சார தாகம், அதாவது அந்நிய கலாச்சாரத்திலேருந்து வந்தவன் நம்ம கலாச்சாரத்தை எந்த அளவு மதிக்கிறான்னு அவனோட கலாச்சார தாகத்தை வந்து கதை முழுக்க அழகா எடுத்துட்டு போயிருப்பார் ஆசிரியர். அது ஒரு அருமையான கதை. அதே மாதிரி சரித்திர கதைகள்லையும் தன்னோட இதை வந்து தடங்களை பதிச்சிருக்கார். பாண்டிய மன்னர் தழுவி அவர் எழுதின சரித்திர கதைகள் பத்தி எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த 2 கதைகளும் நான் எடுத்துட்டு இருக்கேன். பாண்டிய யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி சொன்னாங்க ராணி மங்கம்மாள், அதுவும் நல்லா இதுவா இருக்கும். பாண்டிய மண்ணை ஒட்டி எழுதப்பட்ட கதையில பார்த்தீங்கன்னா நித்திலவலி. இந்த கதையில மதுராபதி வித்தகருங்கிறவர் வந்து நம்ம கதையின் நாயகன் இளைய நம்பி வந்து ஏதோ ஒரு இக்கட்டில் இருப்பாரு. அவரை வந்து அதாவது கொலை பண்ணப்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில இருப்பாரு. அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அந்த இளைய நம்பியோட வாழ்க்கையில வந்து 3 பெண்கள் வந்து போறாங்க. யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ பூங்கோதைன்னு ஒரு பெண், அப்புறம் ரத்தின மாலைன்னு ஒரு கணிகை, அதே அடுத்து சேர நாட்டு இளவரசி. ஸோ இவர் வந்து அந்த போரெல்லாம் புரிஞ்சு அந்த எல்லா நாட்டெல்லாம் கைப்பற்றினோன்னா அவர் கடைசியில செல்வ பூங்கோதை, ரத்தின மாலை இவங்க 2 பேருமே அவங்களும் விரும்பியிருப்பாரு, இவரும் விரும்பியிருப்பாரு. அவங்க 2 பேரையுமே மணக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கடைசியா அந்த சேர நாட்டு இளவரசியை தான் மணக்கிறாரு. அடுத்து மணிபல்லவத்தியோட வளம்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கும் மணிபல்லவங்கிற கதையில. இந்த கதையிலையுமே வந்து முற்றும் துறந்த ஞானியா தான் நம்ம நாயகன் இளங்குமரனை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நாயகனோட வாழ்க்கையில வந்து சூறாவளியா 2 பெண்கள் வராங்க, சூறாவளியா புகுந்து வராங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தி வந்து முல்லை, இன்னொருத்தி வந்து சுரமஞ்சரி. இவங்க 2 பேர்ல ஒருத்தரை மணக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து அவருக்கு அந்த துறவியான இளங்குமரனுக்கு உருவாகுது. அதை வந்து அவ்வளோ அருமையா அந்த கதையை இது பண்ணியிருப்பாரு. ஸோ அப்பாவோட கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு பொதுவாகவே என்ன சொல்றது, நம்ம சரித்திர கதைகள் வந்து எனக்கு ஈடுபாடு கிடையாதா, இல்லை சரித்திர கதைகளை புரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் கிடையாதா,
என்னன்னு தெரியாது. நான் சரித்திர கதைகள் யாரோடதையுமே ரொம்ப இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க பொன்னியின் செல்வன் வந்து அவ்வளோ அருமையான கதைன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்லயே படிச்சிருக்காங்க எல்லாருமே, ஆனா நான் படிச்சது இல்ல. அதாவது சரித்திர கதைகள்ல எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இருந்தது கிடையாது. இந்த புத்தகம் எழுதணும், நாப்பாவின் பொன்மொழி புதையல்ங்கிற புத்தகம் கொண்டு வரணுங்கிறதுக்காக மணிபல்லவம் படிச்சேன். மணிபல்லவம் கிட்டத்தட்ட 700 பக்கமோ 1000 எல்லாம் நினைக்கிறேன். 700 பக்கம் கிட்டத்தட்ட வரும். 700 பக்க கதையும் ஒரு தடவை படிச்சு முடிச்சுட்டு திருப்பி வேற படிச்சேன். அப்பதான் புரிஞ்சது, ஸோ சரித்திர கதைகளும் இதுவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை அப்பதான் நான் வந்து புரிஞ்சுட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதே இந்த இதுலயே போன இவரோட இதுல சமுதாய வீதி அப்படிங்கிற இவரோட நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அந்த சமுதாய வீதி நாவலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த சமுதாய வீதி நாவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பக்கங்கள் இருக்கு. நான் கதையை சுருக்கமாக சொல்லிட்டு அந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமாக வர இடங்களை, ஏன்னா வந்து ஒரு சில கதைகளை படிக்கிறச்ச கதைகளோட ஓட்டங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம கதையை சொல்றதுக்கும் ஆசிரியர் எழுதின பாணியில சொல்றதுக்கும் சில என்ன சொல்ல வேறுபாடுகள் வந்து இருக்கு. ஸோ அந்த வேறுபாடுகள் எங்க முடியுதோ எனக்கு சார் கொடுத்த அந்த டைம் கேப்குள்ள சொல்லி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த கதை சமுதாய வீதி கதையை வந்து ஒரு சினிமா உலகம் சார்ந்த கதை. சினிமா உலகத்துல வந்து எப்படிலாம் என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, எப்படிலாம் இதாகுதுங்கிற மாதிரி இதுல வந்து 3 முக்கிய கதாபாத்திரங்கள். ஒரு கதாபாத்திரம் வந்து கிராமத்திலேருந்து இங்க சென்னைக்கு வந்து முதல்ல நடிகனா கோலோச்சிருக்கிற கோபால் அப்படிங்கிற கதாபாத்திரம். அப்ப கோபால் வந்து இந்த ஊருக்கு வந்து பாய்ஸ் நாடக கம்பெனின்னு ஒன்று கிராமத்துல வந்து அவங்க ஊர்ல இருந்திருப்பாங்க. அங்கேயே நீங்க வந்து ஒரு நடிகரா மாறிடுறாரு. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஃபேமஸான ஆளாவும் ஆயிடுறாரு இங்க. அதே மாதிரி மாதவி அப்படிங்கிறது நம்ம பெண் கதாபாத்திரம், முக்கியமான பெண் கதாபாத்திரம். இவங்க மாதவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க அவங்க அம்மாவோட அவங்க மாவேலிக்கரை, அதாவது மலையாள ஊரை சேர்ந்தவங்க அவங்க. மாவேலிக்கரை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு உருவாகுது. ஏன்னா அவங்க அப்பா இறந்த நிலையில வந்து அண்ணனோட இருக்காங்க. அண்ணனும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துடுறதுனால இவங்க வந்து மொத்தமா இங்க வந்து குடியேறிடுற மாதிரி இதுவாகுது. கோபாலோட அந்த கம்பெனியில வந்து சினிமா கம்பெனியில வந்து இவங்க அப்பப்ப உப பாத்திரங்கள், மெயின் பாத்திரங்கள் அந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு போவாங்க. அடுத்த முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் இந்த இதுக்கு, அதாவது என்னை பொறுத்தவரை, நான் கதையை சொன்ன உடனே உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட அழுத்தமான கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். முத்துக்குமரன் வந்து இவனும் அதே அந்த பாய்ஸ் நாடக கம்பெனியில் இருந்துட்டு அங்கே அதெல்லாமே என்ன சொல்றது அது நலிவடைஞ்ச சூழ்நிலையில் வாழ்வாதாரத்துக்காக அவன் வந்து சென்னைக்கு வரான். சென்னையில் வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு நண்பனை பார்க்க வரான். சரி, நண்பன் கோபாலோட இது இருக்கே, அட்ரஸ் இருக்கே, ஏதாவது வந்து கோபால் செய்வானான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வரான். ஆனால் இவ்வளோ இதில் வரக்கூடிய அவனுக்கு நீங்கள் இந்த கதை முழுக்கவுமே எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனோட கதாபாத்திரம், அதாவது சுயமரியாதை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சுயமரியாதைங்கிறத தாண்டி அதையும் மீறின ஒரு கர்வம். எனக்கு வந்து இது செய்ய தெரியும், என்னால் இப்படி முடியும், நான் யாருக்கும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இவங்க அதாவது இவங்களோட நாடக குழுல வந்து ஸ்திரீ பாட் வேடம் எடுத்து நடிச்சிருப்பாரு கோபால். ஓகேவா? அதனால கோபாலுக்கு வந்து முத்துக்குமரனாலே எப்போ வந்து முத்துக்குமரனை பார்த்தாலுமே வந்து ஒரு பணிஞ்சு இது பண்ணி நடக்கிற ஒரு என்ன சொல்ற மனைவி கணவன்கிட்ட எப்படி பணிஞ்சு நடப்பாங்களோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு இதுவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில தான் அவன் வரான். அவன் வர்றது கதையோட ஸ்டார்டிங்கே அவர் எப்படி கொண்டு போயிருப்பாருன்னா, அவன் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு எடுத்துட்டு வந்திருப்பான் அட்ரஸ், கோபாலோட அட்ரஸை எடுத்துட்டு ஆட்டோக்கார்ட்ட போக ரோடு போப்பா அப்படின்னு சொல்லுவார். போக ரோடு இங்கே அப்படி ஒரு ரோடே இந்த ஊரில் இல்லையே அப்படின்னு ஒன்றை பார்த்தா அவனோட எழுத்து அழிஞ்சு போயிருக்கும். போகு ரோடுங்கிறது வந்து போக ரோடுன்னு வந்திருக்கும். அதாவது ஒரு நகைச்சுவையாக அவர் ஆரம்பிச்சிருக்காருங்கிறத சொல்றதுக்காக இதை சொன்னேன். நம்ம ஆட்டோக்கார் கொண்டு போய் விட்டுருவாரு. இவன் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்பான். ஊர்லேருந்து அவன் வரத்துக்காக எல்லாருமே அன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அந்த இன்டர்வியூக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க
எல்லாருமே வெயிட் பண்றாங்க. அதாவது என்ன சொல்றது, அவனோட குழுவுக்கு வந்து இந்த நடிகர்கள், நடிகைகள், உபநடிகைகள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ நடத்துறதா இருக்கான் கோபால். அதுக்காக எல்லாருமே ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஒருத்தி தான் நம்ம கதாநாயகி மாதவி. மாதவிக்கு வந்து அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்த உடனே, முத்துக்குமரனை பார்த்த உடனே வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க, இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. நடுவில் கோபால் வந்துட்ட உடனே கோபால் கோபால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்போட இவரை கூப்பிட்டு உபசரித்து எல்லாமே பண்ணுவான். கோபால் என்ன அன்போட கூப்பிட்டு உபசரித்து பண்ணாலுமே கோபாலை வந்து வாடா போடா நீ, அவன் அங்கே ஒரு அவன் கிராமத்துல இருந்தபோது எந்த மாதிரி ட்ரீட் பண்ணானோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில ட்ரீட் பண்றச்சு, அதாவது நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து அப்படியே வரும். அந்த சந்தர்ப்பங்கள்லாம் கஷ்டமா இருந்தாலும் தன்னோட வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி லெவல்லையே வந்து முத்துக்குமரனை கோபால் ட்ரீட் பண்றதுனால முத்துக்குமரன் சகிச்சுட்டு போயிடுவார். சில இடங்கள்ல பார்த்தா, சாரி, முத்துக்குமரன்ல கோபால் சகிச்சுட்டு போயிடுவாரு. சில இடங்கள்ல பார்த்தா முத்துக்குமரன்கிற கேரக்டரை விட, ஏன்னா அவரே ஆசிரியரே சொல்லியிருப்பாரு, நான் சொன்னபடி பார்த்தா கதைக்கு வந்து முத்துக்குமரனும் மாதவியும் தான் சூப்பர் கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா கோபாலோட அந்த நடந்துக்கிற தன்மைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியா அதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ எல்லாரையும் இன்டர்வியூலாம் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. இந்த கடைசியாக வந்து முத்துக்குமரன் கோபால் ரெண்டு பேரும் ஒரு மனதாக இசைஞ்சு மாதவியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓ, ஸோ அன்னைக்கு அந்த இன்டர்வியூவில் தான் மாதவியை வந்து தாங்க ரெண்டு பேருமே பார்க்குறோங்கிற மாதிரி முத்துக்குமரன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது உண்மை இல்லை. இதுக்கு முன்னாடியே கோபாலுக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து முத்துக்குமரனுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் வந்து அதான் மாதவி அன்னைக்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போனோடனே இவனை வந்து நீ வெளியில ஹோட்டல்லலாம் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அவுட் ஹவுஸ்க்கே வந்து வர வச்சு நல்லா அவனுக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து தங்க வச்சிருவான் கோபால். அது மாதிரி வந்து நான் ஒரு கடிதத்தோட ஒரு இது அனுப்பிச்சிருப்பான், 1000 ரூபாய் பணம். இது வந்து 1968களில் எழுதப்பட்ட கதை. ஒரு 1000 ரூபா பணம் வந்து ஒரு கவர்ல போட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு, நான் வெளியில போறப்பெல்லாம் நீ யார்கிட்ட கேட்கணும் என்ன ஏதுன்னு திண்டாடக்கூடாது வாத்தியாரே, அதனால தான் அந்த பணத்தை அனுப்புறேன். பணத்தை அனுப்புறேங்கிறதுனால நீ வந்து என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதான் அவனோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்றேன். நான் கோபாலுங்கிறவன் வந்து முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டரா தான் வந்து நடந்துக்கிறான் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்றேன் அதை. அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ற, யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரச்ச வந்து ஏகமனதா ரெண்டு பேருமா சேர்ந்து மாதவியே வந்து நடிகையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீதி உபநடிகர்கள்லாம் அவன் பார்த்துட்டு இருப்பான். இந்த இதுக்கு நடிகையா வந்து மாதவி இருக்க போறா, நடிகன் வந்து கோபால் தான். இப்ப என்ன அப்படின்னா, வாத்தியாரே நீங்க தான் வந்து ஒரு சூப்பர் நாடகம், அவன் வந்து ஒரு பேசிக்கலா ஒரு கதாசிரியர் முத்துக்குமரன். ஸோ நீங்க தான் ஒரு சூப்பர் நாடகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்றான். ரிக்வஸ்ட் பண்ண உடனே இவன் எழுத ஆரம்பிச்சிடுறான். நீ எழுதுறத வந்து நாயகியே வந்து டைப் பண்ணா நல்லா இருக்கும், மாதவிக்கு டைப்பிங்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மாதவியே வந்து டைப் பண்ண சொல்லுவான். இப்படி இந்த ஒரு ஆரம்பத்துல பார்த்த சூழ்நிலையிலேருந்து இப்படி வந்து டைப் பண்ண வர்றது, அவனோட பேசுறது, இந்த சூழ்நிலையில வந்து முத்துக்குமரனும் சரி மாதவியும் சரி ஒருவர் பால் ஒருவர் வந்து என்ன சொல்றது, ரொம்ப வெகுவாக ஈர்க்கப்பட்டு விடுறாங்க என்ன. ஆனா முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு அது சரியா இருக்கலாம், மாதவியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து இதுவரைக்கும் இந்த முத்துக்குமரன்கிறவன் இப்போ வந்தவன், இதுவரைக்கும் வந்து அவளுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருந்ததுன்னு பார்த்தா கோபால் தான் செஞ்சுட்டு இருந்தாப்புல. அதனால கோபால்னா அவளுக்கு ஒரு பயமும் ஒரு மரியாதையும் இருந்துட்டே இருக்கும். அது வந்து இவனுக்கு பிடிக்காது. நீ வந்து அச்சமே கீழ்கிறது ஆச்சாரம் இப்படின்ற ஒரு ஒரு அழகான பதத்தை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இந்த பூமியில வந்து அடிமை என்ன சொல்றது, அடிமைகள் தான் இந்த பூமியில நரகத்தை படைக்கிறாங்க இப்படின்னு நிறைய விஷயத்துல வந்து இவளை இது பண்ணி சொல்லிட்டே இருப்பான். அவளுக்கு வந்து இவன் முத்துக்குமரன்னு பிடிச்சு போயிடுறது, அதே சமயம் வந்து கோபால்கிட்ட வந்து ஒரேடியா முடிச்சுக்க முடியாது இல்லையா. இந்த மாதிரியான ஒரு இவனுக்கும் புரியுது, முத்துக்குமரனுக்கும் புரியுது. ஆனாலுமே வந்து என்ன சொல்ற, இந்த சூழ்நிலையை வந்து முத்துக்குமரன் ரசிக்கல. அவங்க கோபாலுக்கு பயப்படுற சூழ்நிலையை வந்து முத்துக்குமரன் ரசிக்கல. இதுக்கிடையில இவங்க நாடகத்துக்கான எழுத்துக்கள்லாம் நடந்துட்டே வருது.
கழைக்கூத்தியின் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் தயார் பண்றாரு முத்துக்குமரன். இது சம்பந்தமா வந்து என்ன சொல்றது, சில பேரை போய் மீட் பண்ணணும் இது பண்ணணும்ன்ட்டு அந்த மாதிரிலாம் வரும். அப்படி மீட் பண்ண போறச்ச ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. திருப்பி அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ற இடத்துல வந்து என்னன்னா, மாதவிய விட்டு சாப்பாடு பரிமாற சொல்லுவான் கோபால். அந்த இடத்துல ஒருத்தர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. மாதவி நீயே எல்லாருக்கும் பரிமாறிட அப்படின்னு சொல்லு. அதை கூட வந்து அது கூட முத்துக்குமரனுக்கு அவ்வளவு இதுவா படல. அந்த இடத்துல இருந்து எழுந்து போய் கை கழுவிக்க யோசிச்சுட்டு, அந்த கை கழுவு அந்த எச்சில் கழுவுறதுக்காக ஒரு டிஷ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து தண்ணியோட எடுத்துட்டு வான்னு சொல்லி அவளும் எடுத்துட்டு வந்தவொடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது முத்துக்குமரனுக்கு. ஏன் வந்து இவ்வளோ ஒரு அடிமையா இருக்கணும், இவன் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தரமா இருக்கான், அடுத்து இவனை பார்த்தா கண்டிப்பா இந்த கோபால்கிட்ட நம்ம கேட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இவன் வந்துருவான். தன்னோட அவுட் ஹவுஸ்க்கு வந்துருவான். அந்த விருந்துல கலந்துக்க பிரியம் இல்லாம வந்துருவான். அவன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்காக வெத்தலை பாக்கு மடிச்சு எடுத்துட்டு வருவா அவ மாதவி. நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கோவிச்சுட்டு வந்துட்டீங்க விருந்துல பாரி. பின்ன அடுத்தவனுக்கு எச்சல் கழுவுறதுக்கெல்லாம் நீ இது பண்றேங்கிறதெல்லாம் என்னால எப்படி இது பண்ண முடியும், என்னால எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நான் கோபால்கிட்டயே கேட்டுற போறேன் டைரக்டா அப்படிங்கிற மாதிரின்னு சொல்றான். அது வந்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அதாவது நீங்க அதை கேட்க போய் என்னால உங்களுக்கும் கோபாலுக்கும் இடையில உங்க உறவுல வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுறக்கூடாது. எப்படி மாதவியோட இது எப்படி இருக்கு பாருங்க. அவ வந்து ஒரு நடிகையா, ஒரு இதுவா என்ன சொல், ஒரு நடிகை என்னென்ன சமரசங்கள்லாம் பண்ணிப்பாங்களோ அந்த ஒரு தன்மையோட தான் அவ வந்து இருக்கா. ஆனாலும் முத்துக்குமரனை பார்த்த உடனே அவளோட வாழ்க்கை பாதை வந்து அந்த மன உணர்வுகளும் அவளோட வாழ்க்கை பாதையும் மாறிடுறது. ஸோ அப்ப அந்த மாதிரி மாறிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து எப்படி வந்து அவ உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கறா, இவரும் இதுவா இருக்கணும். அவர் நம்மளுக்கு வந்து அதாவது மரியாதை இருக்கு, நீங்க வந்து பயோன்னு அதை நினைக்கிறீங்க. உங்க மேல உள்ள மரியாதை வந்து அன்பு சார்ந்தது, அவர் மேல உள்ள மரியாதை வந்து அவர் எனக்கு வேலை கொடுத்தவர், நாங்க ஒண்ணுமே இல்லாம நின்ன போது எங்களை இது பண்ணவர் அப்படின்னு சொல்ற போது இவனுக்கு வந்து அது ரசிக்காது. ஆனாலும் அவளுக்காகவே கேட்டுட்டு இருப்பான். நிறைய சூழ்நிலைகள் இப்படியே தான் வந்து வந்துட்டு இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு சூழ்நிலையில என்னன்னா, இவங்க இந்த நாடகம்லாம் ஓரளவுக்கு எழுதிட்டு, நாடகம் எழுதறச்சியே எழுதி முடிக்கிற அந்த தருவாயிலையோ அந்த நடுவுலையோ வந்து அவ என்ன சொல்லுவான்னா, இந்த நாடகத்தை வந்து நீங்க நாயகனா நடிச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நாயகியா நான் நடிக்கிற இடத்துல நீங்க நாயகனா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவ சொல்றச்ச, நீ வந்து அதாவது கோபால் இருக்கிறது அது சாத்தியம் இல்லை. கோபால் நாடகனா நடிகனா அவன்தான் நாயகனா நடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகமே தயார் பண்ண சொல்லியிருக்கான், அது சாத்தியம் இல்லை. நீ என்னோட வந்து இந்த நாடகத்துல வரணும்னு நினைக்கிற இல்லையா, நான் வாழ்க்கை பூரா உன்னோட துணை வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நான் சொல்றேன், கதையை நிறைய வாட்டி படிச்சதுனால சொல்றேன். இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவரோட எழுத்துக்கள் வந்து அங்கங்க தடம் பதிச்சிருக்கும். அழகா இருக்கும். அவர் அதை கொண்டு போற விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரின்னு இவன் சொல்லுவான். இவ வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வருவான். அவன்லாம் வந்து கோபால்லாம் வரமாட்டான் அவங்க வீட்டு விருந்துக்கெல்லாங்கிறச்சு, எங்க வீடு சின்ன வீடு, அங்கெல்லாம் அவர்லாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அவ வீட்டுக்கு போர்ச்சையே பார்ப்பான். வீட்டுல வந்து கோபாலோட பெரிய போட்டோ மாட்டியிருக்கும் வீட்டுல. அதை பார்த்த உடனே திருப்பி கடுப்பாவான். அது வந்து அவனுக்கு பிடிக்கலன்னு உடனே அந்த போட்டோவை எடுத்து வச்சிருவான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுகள் கண்டினியூஸா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன மோதல்கள் நடந்துட்டே இருக்கும். இதுக்கிடையில வந்து என்ன சொல்ற, அரசியல் பிரமுகர் ஒருத்தரை வச்சு, அரசியல் பிரமுகர்கள், பெரிய பெரிய பிரமுகர்கள் வச்சு இந்த இதை வந்து இது பண்ணணும். இப்பதானே அவனுக்கு வந்து ஃபினான்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த நாடகத்தை கம்ப்ளீட்டா நடத்துறதுக்கு. வெளிநாட்டுல போய் நடத்தணும் இந்த நாடகத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல இருக்கான். அதுல அறிமுகமாறவர் தான் அப்துல்லா அப்படிங்கிற கேரக்டர். அப்துல்லாங்கிறவர் வந்து பினாங்குங்கிற நகரத்துல வந்து பெரிய வியாபாரியா இருக்காரு. ஸோ அவர் சொல்றார், மலேசியா, பினாங்கு, அப்புறம் ஈப்போ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து உங்க நாடகத்தை நான் நடத்தி தரேன், நாடகம் நடத்தி தரத்துக்கு நான் வந்து என்ன சொல், நான் வந்து அதுக்கான ஃபினான்ஸ் எல்லாம் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்கிறார். அதனால என்ன, அப்துல்லா இதுக்கெல்லாம் ஒத்துட்டு வர்றதுனால அப்துல்லாவுக்கு வந்து பொதுவாகவே இந்த சினிமா துறையிலேயே உண்டு இல்லையா, இவங்களை பார்த்தனோ என்ன சொல்றது, மாதவியை பார்த்த உடனே ஒரு சபலம்,
மாதவியை பார்த்த உடனே ஒரு சபலம் வந்து அது நல்லா கோபாலுக்கு புரிஞ்சுது. சரி, இந்த மாதவியை எப்படியாவது உள்ள நுழைச்சு நம்மளோட வேலையை நல்லபடியா. ஸோ இந்த இடம் வந்து கோபால் இவ்வளோ நல்லவனா இருக்கிறதுலேருந்து அந்த மாறுற இடம்ங்கிறது வந்து என்ன சொல்றது, அவனோட இதோட கட்டாயம் அது. அவன என்ன, தொழிலோட கட்டாயம்ங்கிற மாதிரி மேபி அவன் எடுத்துக்கலாம். பட் ஒரு பார்வையாளரா நம்மளுக்கு வந்து அது இதுவா இருக்கு. இவனோட அந்த சபலத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு நினைக்கிறான். அப்ப அவன் வந்து இந்த ஊருக்கு வந்து தங்கியிருக்கறச்ச நீ போய் அவனை போய் ரிசீவ் பண்ணிட்டு வான்னு மாதவி அனுப்பிச்சு. மாதவி தனியா போக மாட்டான். மாதவி தான் இப்போ முத்துக்குமரனோட நெருக்கமாயிடுச்சு இல்லையா? முத்துக்குமரனையும் கூட அழைச்சிட்டு தான் போவா. இந்த மாதிரி முத்துக்குமரனையும் கூட அழைச்சிட்டு அவ போனது, அத மாதிரி முத்துக்குமரனோட அவ அடிக்கடி சினிமா, டிராமா இதெல்லாம் போறது, பீச்சுக்கு போறது, இதெல்லாம் வந்து அவ என்ன சொல்லியிருப்பான்னா, இவன்ட்ட நீ அவங்க கிட்ட சொல்லாத, கோபால் கிட்ட சொல்லாதேங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லி வச்சிருப்பா. ஆனா கோபாலுக்கே அவனோட டிரைவர் மூலமா விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் கேட்டிருப்பான். இதுல வேற அவங்களுக்கு ஒரு ஊடல் வரும். ஊடல் வந்து பெரிய சண்டையா போயிடுமோன்னு நம்ம நினைக்கிறச்ச டக்குன்னு ஒரு டயலாக் பேசுவான் முத்துக்குமரன். என்ன இது, என்ன கல்யாணமான கிழட்டு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிற மாதிரி நீ நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு உடனே அப்படியே சிரிச்சுட்டு அவளோட அந்த இது வந்து மாறிடும். ஸோ இப்படி ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை வரும். ஆனாலும் அவனுக்கு வந்து அவ்வளோ கர்வி, அவ்வளோ இதுவா இருக்கிற முத்துக்குமரனால மாதவி கிட்ட மட்டும் அவனுக்கு வந்து ஒரு இயல்பான அட்டாச்மெண்ட் வந்துட்டு அவளை விட்டு தரவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. ஸோ அவளோட வந்து இவனும் வந்து அவரை ரிசீவ் பண்ண போவான். அவர் ஆக்சுவலி அதை விரும்பல. இவனும் ரிசீவ் பண்ண வந்ததை விரும்பல. ஏன்னா அவருக்கு தான் இந்த பொண்ணை பார்த்து சபலமாயிடுச்சுல்ல. அதனால வந்து அவர் விரும்பல. அடுத்து என்னன்னா எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு நடுவில் ஒரு நாள் விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விழாவும் நடக்குது. நாடகம் வந்து இங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றதுக்குரிய விழா வந்து ஒன்று ஏற்பாடு பண்ணி பெரிய விருந்து கொடுக்குறாங்க. அந்த பெரிய விருந்து கொடுக்குற இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சுயமரியாதைக்காரர் வந்து அவரோட ஆங்கிள்லேயே தான் பேசுவாரு. அவர் எதுவும் பேசாம அமைதியா தான் இருக்காரு. இருந்தாலும் வந்து என்னன்னா, இந்த அப்துல்லா வந்து இந்த கதை அப்படி இப்படி நம்ம சூப்பரா எடுத்துடலாம் அது இதுன்னு எல்லாம் பேசிட்ட உடனே அப்துல்லாவை விட்டு இந்த கதையை எழுதின முத்துக்குமரனுக்கு மாலை போட சொல்லுவாங்க. மாலையை போட சொன்னதோடு நின்று இருக்கலாம், அப்படின்னா அமைதியா போயிருந்திருக்கும் சுச்சுவேஷன் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பாருங்க அவரோட இடத்துல. என்ன பண்ணுவான்னா, இது இப்போ வந்து நம்மளோட வாத்தியார், நம்மளோட இவர் கதையோட ஆசிரியர் வந்து 4 வார்த்தைகள் பேசுவாருங்கிறச்ச, நம்ம முத்துக்குமரன் கேரக்டர் தான் கர்வியாச்சுல்ல. அவர் எப்படி பேசுவார்னா, எனக்கு வந்து அடுத்தவங்க மாலை போடுறதுங்கிறதே வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. தேவையே இல்லாத ஒரு என்ன சொல்றது, யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு தகுதியும் இல்லாதவங்களுக்கு கீழே நம்ம தலை மாதிரி ஆயிடுது. அதனால வந்து இந்த மாலை போடுறதுங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசிடுறான். அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை பாருங்க கோபாலுக்கு. இப்படி ஏன்னா அந்த அப்துல்லா தான் ஃபினான்ஸ் பண்ணணும். அவன் வந்து இன்னும் மாலை தரமே இல்லாதவங்க, தகுதியே இல்லாதவங்க மாலை போடுறச்ச அதை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருதுன்னு சொன்ன உடனே அதுவும் கஷ்டமா போயிடுது. ஸோ இப்போ இதெல்லாம் கடந்து இந்த மாதிரி இறுக்கமான சூழ்நிலை, நீ வந்து இப்படி பேசிடக்கூடாது வாத்தியாரே, அவர் தான் நம்மளுக்கு ஃபினான்ஸ் பண்ணணும் அது இதுங்கிறச்ச இவன் என்ன பண்ணிடுவான், பக்கத்தில் மாதவி இருக்கிறது கூட தெரியாம வந்து மீன் இருக்கிறது தெரியும், மாதவி இருக்கிறத கூட கண்டுக்காம வந்து போடா வாடான்னு ஒரு மாதிரி, என்ன நீ பெரிய இதுவா, நீ வந்து இன்னைக்கு இதுக்கு வந்து பெரிய ஆளா ஆயிருக்கலாம், ஆனா வந்து நீ சொல்ற எல்லாத்துக்கும்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, போக முடியாதுன்னு ஒரு மாதிரி இதுவா பேசிடுவான். அப்ப அது கோபாலுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா போயிடும். நீங்க கோபாலோட மனநிலையில இருந்து யோசிங்களேன். கிராமத்துல இருந்து வந்து தன்னோட நண்பனை மதிக்கணும்னு நம்ம இது பண்றான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா வந்து தன்னோட நண்பனை மதிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு இது பண்றச்ச, இவன் ஒரு ஒரு சூழ்நிலையிலையுமே அவனோட கர்வத்தை மட்டுமே காமிச்சிட்டு வரான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் தெரியாம உன் கீழே நிக்கலைங்கிற மாதிரியான ஒரு கர்வமான மனோபாவத்தோடையே வந்து முத்துக்குமரன் இருக்கிறது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். நீ மாதவிக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுனது எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸ்க்கு வந்து அவனோட ஆஃபீஸ் பாய் மூலமா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவான். இவன் அதையும் கண்டுக்க மாட்டான், இதுவாக விட்டுருவான். இப்படி ஒன்றுனா ஆகிட்டு இவங்க பரிச்சை யார் ஊருக்கு போகிறதுங்கிறது வரைச்ச, நான் ஒன்றும் கதை தான் எழுதியிருக்கேன், நான் வந்து நாடகத்திலலாம் நடிக்கலாம் போகிறதில்ல, அதனால நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னோடனே மாதவி நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வந்து கோபால் வந்து எப்படியுமே இவனுக்கும் சேர்த்து தான் வந்து இப்போ அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாத்துக்கும் ஏற்பாடு, பாஸ்போர்ட் முதல்ல எடுங்க, விசாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம்,
நம்ம எல்லாருமே தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி போற நாளும் வருது. அதுக்கு முன்னாடி போய் சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வராங்க, இது பண்ணிட்டு வராங்க. அப்புறம் ஊருக்கு போறாங்க. திருப்பி விமானத்துல போறச்சு வந்து விமானத்துல வந்து அந்த பெண் தன்னோட உட்கார்ந்து பயணிக்கணுங்கிறது வந்து அந்த அப்துல்லாவோட ஆசை. அதான் சொன்னேன்ல, ஆரம்பத்துல இருந்தே ஒரு சபலிஸ்டாவே இருக்காரு நம்ம அப்துல்லா. என்ன, அந்த பெண்ணோட உட்கார்ந்து பயணிக்கணுங்கிறது ஆசை. அவளுக்கு வந்து முத்துக்குமரனை விட்டுட்டு எங்கேயுமே நகர விரும்பல. அவங்க ஒரு ஒரு இடத்துலயும் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நிறைய இடங்களுக்கு போறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க போற வழியில விமானம் மாறிட்டே வர சூழ்நிலையில ஒரு ஒரு இடத்துல விமானத்துல இருந்து இறங்கச்சையும் அங்க வந்து அப்துல்லா ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பார் முன்னாடியே. அப்துல்லா, மாதவி, கோபாலுக்கு மட்டும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். யாருக்குமே முத்துக்குமரனை தெரியாது இல்லையா, அதனால முத்துக்குமரனுக்கான வரவேற்பு கிடைக்காது. அதை பத்தி அவங்க கவலையும் பட்டுக்கல. ஆனா வந்து மாதவிக்கு கவலையாயிடுது. இப்படியே இது பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவ என்ன சொல்லிடுறா, நீங்க ரெண்டு பேரும் போய்க்கங்க, நான் அவரோடயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துருவா. அப்ப இப்படி போயிட்டு இருக்கிறதுதான் ஒரு சூழ்நிலையில வந்து நீ வந்து எல்லா அவனுக்கு வந்து மனசுல தோணும். ஒரு ஸ்டேஜ்ல மனசுல நினைப்பான் கோபால், இவ எல்லா விதமாவும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தவ தானே, இந்த முத்துக்குமரன் வாத்தியார் வந்தவன தான் இவன் மொத்தமா மாறிட்டா அப்படின்னு அவன்கிட்டயே ஒரு சூழ்நிலையில சொல்லிடுவான். இவள்கிட்டயும் சொல்லிடுவான், நீ பெரிய பத்தினி வேஷம் போடுற அப்படிங்கிற மாதிரின்னு சொல்றச்ச அவளால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. அதுதான் அந்த அந்த இடத்துக்கு போயிட்டும் என்ன சொல்றது, நிறைய சூழ்நிலைகள்ல வந்து இவ வந்து ரொம்ப அதாவது முத்துக்குமரனை மதிக்காமலே அவர் வந்து நடப்பார் அந்த அப்துல்லா. முத்துக்குமரனை எப்படியா கழட்டி விட்டுறணும், அப்பதான் நம்ம வந்து மாதவியோட இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் நடந்துப்பாரு. அந்த மீரா, மாதிரியான சூழ்நிலையில ம் நேரம் நெருங்குகிறது. அதை முடிச்சிடுறேன். அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து இவ வந்து தெளிவா வந்து நான் முத்துக்குமரனோட தான் இருப்பேங்கிறத தெளிவா காமிச்சு இது பண்ணிடுறா. கோபாலுக்கு பயங்கர ஆத்திரம், ஒண்ணுமே காமிச்சுக்க முடியல. இதுக்கான நடுவுல ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கோபாலுக்கு வந்து கால் முறிவு ஏற்பட்டுருது. இப்ப கால் முறிவு ஏற்பட்டனால அவரால் நடிக்க முடியல. கோபால் நடிக்க வேண்டிய இடத்துல 10 நாடக காட்சிகளை வந்து முத்துக்குமரனோட சேர்ந்து மாதவி நடிச்சா. ஆரம்பத்திலே அவளுக்கு அதான ஆசை, முத்துக்குமரனும் மாதவியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வருது. அதுக்கு வந்து கோபாலும் தேங்க் பண்ணுவான். அந்த அப்துல்லா அவ்வளோ நாள் அவனை இவளை மதிக்காம இருந்தவன் அப்துல்லாவும் தேங்க் பண்ணி வைர மோதிரம்லாம் பரிசா கொடுப்பான். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டுன்னு இது பண்ணிடுவான். நமக்கு வந்து அப்போ மாதவிட்ட சொல்றச்ச அவன் ஷேர் பண்ணுவான், எனக்கு வந்து மொழி தெரியாததுங்கிறது வந்து ஒரு பிரச்சனை. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும். மொழிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறச்ச அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தரணும், இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். கோபால் எல்லாம் சரியாயி நாடகம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துருவாங்க. வந்துட்ட உடனே கோபாலுக்கு வந்து அவனோட ஆத்திரம், முழு ஆத்திரத்தையும் இவர்கிட்ட கொட்டணும்னு வச்சுட்டு இருக்கச்ச அப்போ சொல்லிடுவான் எனக்கு. அப்போ இவன் போய் சொல்லிடுவான், முத்துக்குமரன் போய் கோபால்கிட்ட எனக்கும் மாதவிக்குமான கணக்கை முடிச்சு கொடுத்துரு, நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிடுவான். நாங்கள் திருமணம் அப்போ அவன் ரொம்ப ஆத்திரத்தோட கணக்கை முடிச்சு பைசாவை கொடுத்துருவான். பைசாவை கையில் வாங்கிக்கச்ச சொல்லிப்பான், சில கடன்கள்லாம் வந்து நீ பணம் கொடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்னு நினச்சிக்கிற கோபால், சில கடன்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சாதிக்கவே முடியாத கடன்கள், பணத்தினால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க அவனோட வீட்டுக்கு போய் அவனோட தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊர்ல போய் மாவேலிக்கரையில போய் இவளை திருமணம் புரிஞ்சுக்கிறான். கடைசியில வந்து ஒரு ஒரு இதுதான் இந்த இடத்துல அந்த முடிக்கிற அந்த கடைசி பேராகிராஃப் நிறைய சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த எல்லா பாயிண்ட்டையும் படிக்க முடியல, டைம் நேரமின்மை காரணமான அந்த கடைசி பேராகிராஃபை மட்டும் நான் படிக்கிறேன். அப்போ வந்து இவனை திருமணம் பண்ணிட்டு இருக்கச்ச அவன் சொல்றான், மாதவி, சமூகத்தின் நீண்ட வீதிகளில் எங்கும் பயப்படாமல் நடக்க வேண்டுமானால் பெண் இப்படி ஒரு பாதுகாப்பான கட்டிலிலிருந்து தான் கீழே இறங்கி நடக்க முடியும் என்பது பல்லாயிரம் தலைமுறைகளுக்கு முன்பே முடிவாகிவிட்ட விஷயம். சமுதாய வீதியில் நிரந்தரமாக ராவணர்கள் இன்னும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ராவணர்கள்னு ஒன்னா அவ கேட்கிறா, அப்துல்லாவை சொல்றீங்களா? ஏன் அப்துல்லா மட்டுமா? அப்துல்லா, கோபால் எல்லாருமே ராவணர் தான் அப்படின்ன உடனே நிம்மதியா அவனோட நெஞ்சில சாயரா. தன்னோட சொந்த கட்டில்ல உறங்குவது போன்ற சுகத்தை வந்து அவளுக்கு அது அளித்தது. பெண் உறங்குவதற்கு இப்படி ஒரு கட்டிலும் இப்படி ஒரு துணையும் வேண்டும் என்பது ஆண் மக்களில் முதல் ராவணன் தோன்றிய போதே உலகில் முடிவாகிவிட்டது. ராவணன்கள் இருக்கிற வரை அவள் சமூகத்தின் புழுதிபடிந்த வீதிகளில் துணையின்றி தனியாக நடக்கவே முடியாதோ என்னவோ.
இப்படின்னு முடிச்சிருக்காரு கதையை. இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் அதிகம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிக்கவும். நன்றி. நிறைய சிறப்பா சொன்னீங்க மீரா. அது நான் பார்த்த சாருடைய கதைகளை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்க சொன்னது அப்படியே மனசுல ரொம்ப அழகா பதிஞ்சிருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த சமுதாய வீதியில வந்த முத்துக்குமரன், கோபாலன், அப்துல்லா, மாதவி இவருடைய வாழ்க்கை பற்றியும் சொல்லும்போது, நாடு ஃபுல்லா சமுதாய வீதிகளில் எல்லா இடத்துகளிலும் ராவணர்கள் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நான் பார்த்த சாரதி எவ்வளவு அழகாக அந்த நாவலில் சொல்லியிருப்பார் அப்படி என்பது நல்லா புரியுது நமக்கு. அதை படிச்ச அப்படியே நீங்க சொல்ல சொல்ல அப்படியே ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஞாபகத்துக்கு வருது. படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மற்ற படிக்காத நண்பர்களும் அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் கதையை விவரமாகவே சொன்னீர்கள். மிக நன்றி. நான் பார்த்த சாரதி அவருடைய 2 புத்தகங்களை நாங்கள் குவிகத்தில் வெளியிட்டிருக்கின்றோம். அதாவது அவருடைய ஆத்மாவின் ராகங்கள் புத்தகம் ரொம்ப பிடித்த புத்தகம். காந்திய தத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த இதுல. அதுல அந்த கதாநாயகியும் கதாநாயகன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள், அந்த சொற்கள், அந்த இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை ஒரு சுருக்கி, ஏன்னா அது ஒரு பெரிய நாவல். அதை ஒரு 30-40 பக்கத்துக்கு இந்த ரீடர் டைஜஸ்ட்ல கண்டென்ஸ்ட் எடிஷன் போடுவாங்களே, அந்த மாதிரி நாங்க சுருக்கி குவிகம் குறும்பு தினத்துல ஒரு இதா வெளியிட்டோம். அதை சுருக்கின மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது அது. அதே போல ராணி மங்கம்மாளுங்கிற ஒரு சரித்திர நாவல். மங்கம்மாளுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அதுல. அவர் ஆரம்பத்திலேருந்து அவருடைய கடைசியில அவருடைய பேரன் கையால அவர் சிறையில் அகப்பட்டு சாவாங்க மங்கம்மாள். அப்படிப்பட்ட ஒரு கதையை அவர் மதுரைக்காரர், மதுரையில் மங்கம்மா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயர். அதை பற்றி ரொம்ப நான் பார்த்து சரி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்கள். அதை ரெண்டையுமே குவியத்தில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நமது நண்பர்கள் மற்றவர்கள் அவருடைய விமர்சனங்களை கேட்போம். புதிதாக வந்திருக்கிற சில பேரை முதலில் கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். மகி அவர்கள் இலங்கையிலிருந்து இருப்பவர்கள் என்று நினைக்கின்றேன். போன முறை கலந்து கொண்டார்கள். நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி ஒரு நிமிடம் சொல்ல முடியுமா மகி? அன்மியூட் ஆம். பண்ணுங்க. வணக்கங்க. ஆம். எனக்கு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க இந்த கதையை பத்திங்க. எனக்கு இன்னும் என்ன சொல்றது தெரியாதுங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. யோசிக்க நல்ல யோசிக்க வேண்டிய கதைதான். பானுமதி மேடம், நம்ம பானுமதி நட்ராஜ். சொல்லுங்க. வணக்கம். அடுத்தது கே ரகுபதி. yes, சொல்றேன். ரொம்ப அருமையா தொகுத்து நாப்பாவை அப்படியே ஃபுல்லா நம்ம கண் முன்னாடி நிறுத்திட்டாங்க மேடம். எத்தனை தங்கு தடை இல்லாத ஒரு பேச்சு, பல கேரக்டர்ஸ். அதாவது ஒரு கேரக்டர் ஃபுல்லாவே நல்லவனாவும் ஃபுல்லாவே கெட்டவனாவுமே காட்டல. நாப்பா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை கரெக்டா அந்த முத்துக்குமரன் கேரக்டர்லயும், கோபால் கேரக்டர்லயும், அப்துல்லா கேரக்டர்லயும், மாதவி கேரக்டர்லயும் அழகா அதை வடிவமைச்சு அதை இவங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. நாப்பாவோட தமிழே தனி ரகம், அதுக்கே ஒரு வாசனை உண்டு. அந்த மாதிரியான அந்த நினைவுகளை கிளர்த்தினது உங்களுடைய பேச்சு. மிகவும் நன்றி. நல்லா சொன்னீங்க என்ன பானுமதி மேடம், ரொம்ப நன்றி. சார் ரகுபதி சார், நீங்க வீடியோல பேச சொல்ல முடியுமா? புதிதாக வந்திருக்கிறார் சார் ரகுபதி, கே ரகுபதி சார். அவர் வரட்டும். அவர் வரலன்னா நம்ம மதுவந்தி சார், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அடுத்தது மதுவந்திக்கு அடுத்தது ரகுபதி சொல்லட்டும். வணக்கம் மீரா மேடம். ரொம்ப அருமையான உரை. ஒரு அப்பாவுக்கு ஒரு சரியான மரியாதை செய்யக்கூடிய விதமான உரை இது. இந்த நாவல் நான் இன்னும் படிக்கல. பொன்விலங்கு அது படிச்ச மாதிரி இது இன்னும் படிக்கல. இது நீங்க சொன்னப்புறம் அதை திருப்பி தேடி அடிச்சு படிக்கணும் அப்படின்னு தோணுது. கட்டாயம் படிக்க வேண்டிய நாவல். ரொம்ப அருமையான உரை. நன்றி. தேங்க்யூ மதுவந்தி. ரகுபதி சார், நீங்க ஒரு ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா வணக்கம். கருத்து? வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. I'm very happy to join this artistic mentality உள்ள எல்லாருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் I'm actually an engineer, retired engineer, now in US with my son. நான் after hearing more of your episode, I will come back. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது இவரு தாமோதரன், நீங்க ஒரு அழகான ஒரு குறிப்பு கொடுத்திருந்தீங்க சேட்ல, நீங்க சொல்ல முடியுமா? சார் 2-3 முறை படிச்சேன் சார். ரொம்ப நல்ல சார். ஒரு
என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆத்தரு. அந்த கதை சினிமா ரெண்டு ஒண்ணா நடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவர் வேலை தேடி போவாரு, வாய்ப்பு கிடைக்கும், அதை சான்ஸ் பண்ணுவாரு. பட் அவருடைய கௌரவம் அந்த இது சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக ரொம்ப சிரமப்படுவாரு. ஒரு ஒரு ஸ்டெப் பையா வந்து வந்து கடைசியில் அதை முடிக்கும்போது ரொம்ப அருமையா முடிச்சிருப்பாரு சார். ரொம்ப அருமையா முடிச்சிருப்பாரு. யார் காயப்படாம, மனசு காயப்படாம வெளியே வரும்போது, அவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகி வெளியே வரும்போது ரொம்ப நல்லா அருமையா முடிச்சிருப்பாரு சார். 2 3 முறை படிச்சிட்டேன் சார். அது சமுதாய வீதிங்கிறது ரொம்ப பிடித்த நாவல் சார் அது. நன்றி சார். நன்றி. நன்றி தாமோதரன். ரொம்ப படிச்சு நானும் ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது, அதை திரும்ப படிக்கணும்னு இப்போ உணர்வு வந்திருக்கு. மீனாட்சி பாலகணேஷ், நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது நீங்க உங்களுடைய உரை. மிக்க நன்றி. சமுதாய விதியை ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது, அதனால நீங்க படிக்கிறப்போ எல்லா கேரக்டர்ஸும் ஞாபகம் வந்தது. திருப்ப படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நீங்க நாப்பாவை பத்தி சொல்றப்போ அவருடைய கதைகள்ல எல்லாம் சின்ன சின்ன கவிதைகள், நவநீத கவிங்கிற பேர்ல அவர் எழுதியிருப்பாரு. கரெக்ட் அது ரொம்ப கரெக்ட். அருமையா இருக்கும். நான் அதோட தொகுப்பு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டே இருப்பேன். தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஐ வாண்ட் டு அதை வாங்கி படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அவரோட கண்டிப்பா. மனக்கண்ணுன்னு ஒரு நெடுங்கதை, அது ம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கதை. ஒரு 100,000 தடவை படிச்சிருப்பேன். நான் இன்னைக்கு இப்ப ரொம்ப கொடுத்தா நல்லா கூட நான் படிப்பேன். ரொம்ப அழகான நெடுங்கதை அது. அதுல இந்த நவநீத கவியோட கவியெல்லாம் 2 3 போட்டிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அருமையா இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. மேடம், நவநீத கிருஷ்ணன் கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு ஞாபகம் வந்தது, இப்ப சொல்றேன். தின்பதற்கு மட்டுமல்லாமல் தின்னப்படுவதற்கும் உரிய ஆமாமா. பற்கள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது ரொம்ப அந்த காலத்துல படிச்சதுல ரொம்ப மனசுல அப்படியே பதிந்த இது. ரேவதி மேடம், உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ரேவதி ராமச்சந்திரன், அன்மியூட் பண்ணீங்க. உங்களால வர முடியல சார். இந்திரநீலன் சுரேஷ், நீங்க வாங்க, உங்களுக்கு அப்புறம் ரேவதி மேடம் வரட்டும். அனைவருக்கும் வணக்கம் சார். மீரா மேடம் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்படியே ஒரு இவ்வளவு பெரிய கதையை இவ்வளவு சுருக்கமா சொல்றதே ஒரு ஒரு பெரிய சேலஞ்சு. ஒரு நடிகைகளுடைய வாழ்க்கை வந்து எந்த காலத்திலயுமே ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு சஃபரிங்ஸோட இதுதான் இருக்குங்கிறது தான் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணா இருந்து இந்த மாதிரியான ஒரு துறையில எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது, இது ஏன் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி இருந்தது நம்முடைய மீரா அவங்க சொன்னது போது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மீரா மேடத்துக்கிட்ட. பொதுவா பெண்கள் வந்து அவ்வளோ அழகா உயர்த்தி நம்ம நாப்பா வந்து அவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பெண்மைக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் நாப்பா. வீட்டில் எப்படி இருந்தார்? வீட்டில் இருக்கும் பெண்களுடன் அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப செல்லமா இருப்பீங்களா? என்ன பண்ணுவார் இல்லை வீட்டுல? சார், நான் என்னுடைய இதில் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சார். வீட்டில் இருக்க எங்களுக்கெல்லாம், அதாவது அவரோட பசங்களா எங்களுக்கெல்லாம் பயம். வீட்டில் வந்து அவருக்கு ரொம்ப செல்லம் வந்து மகன். ஓகே, மகன். அப்புறம் மகளில் வந்து கடைசி மகள். இப்போ எல்லாம் அவங்க கடைசி மகள் மேலே பிரியம் ஜாஸ்தி. பட் பெண்களுக்குரிய இது கொடுத்துட்டு இருந்தார். மரியாதை வந்து இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு எப்பவுமே பயப்படுவோம். ரொம்ப நன்றி அம்மா மேடம். அப்புறம் அம்மா நன்றி அப்ரோச் பண்ற நன்றி அளவுக்கு பண்ண முடியாது அப்பாவை. நன்றி இந்த சுரேஷ். நன்றி மீரா மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சி நன்றி ரொம்ப சார். சிறப்பா அமைஞ்சது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுவும் நாப்பார்த்த பத்தி நாப்பா அவர்களை பத்தி கேட்கறது பேசுறது ரெண்டுமே ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அமைத்து கொடுத்த மீரா அவர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்த நம்ம ராய செல்லப்பா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அடுத்த வார நிகழ்வு என்ன என்பதை பற்றி எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். உங்களுடைய ஜோசியம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜோசியம் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இதுல ஒருத்தங்க இருக்காங்க, யாரும் தெரியுமா? வேதா கோபாலன். அவங்க பெரிய ரைட்டர்னு தான் எல்லாம் தெரியும். குமுதம் பத்திரிகையில ஒரு சிறந்த ஒரு உதவியாளரா இருந்திருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களுடைய நிறைய சேனல்ல அவங்க அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நிறைய கருத்துக்கள், கணிப்புகள், நியூமராலஜி பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஜோதிடமும் வானவியலும் அப்படிங்கிறத பத்தி, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, அது ரெண்டையும் பத்தி பேசுவதற்காக அடுத்த வாரம் நமது குவியம் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகிறார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.